இந்த கோவிலுக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து சாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த மஞ்சள் கிராப்பை வாங்கி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா 100% 47வது நாளே அவருக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அம்மை நோய் தீர அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மக்கள்ஸ், இதான் வந்து நம்புநாயகி அம்மன் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ எடுப்பில் இங்கே வந்து ஒரு பலிப்பீடம் ஒன்று இருக்குது. அதுக்கு நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம். இந்த மரம் வந்து பனைமரம். இந்த பனைமரத்துலையும் ஒரு தெய்வம் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி வந்து சிவப்பு கலரு அந்த லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கட்டியிருந்தாங்க அப்படின்னாவே இது வந்து பெண் தெய்வமாக தான் இருக்கும். அங்கே ஒரு பலிப்பீடம். அதை தாண்டி அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு முன்னாடியுமே கோவிலில் வந்து ஒரு சில நேர்த்தி வந்து வைப்பாங்க. பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோவிலுமே இந்த மாதிரி நேர்த்திகள் வந்து இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆத்தா நீ கொடுத்துட்ட எனக்கு குழந்தைய, அதுக்காக நான் கடமைக்கு இந்த தொட்டில் வந்து கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விசேஷம், இந்த கோவிலுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பாருங்களேன் எவ்வளோ அம்மி இருக்குது. அந்த அம்மியில் ஃபுல்லாமே வந்து மஞ்சள் கலரில் ஏதோ ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து மஞ்சள். நான் அப்படியே கோவிலுக்குள்ளே போய்கிட்டே உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோவிலுக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் உள்ள கருவறையில் இருக்கிற நம்புநாயகி அம்மனுக்கு இந்த மஞ்சளை வந்து அரைச்சி காப்பாக செலுத்துவாங்க. ஸோ அது மாதிரி இங்கே ஒரு சூலாயுதம் வந்து இருந்துச்சு. அந்த சூலாயுதமே தெரியாத அளவுக்கு மஞ்சள் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மஞ்சள் அரைச்சி அம்மாவுக்கு வந்து சாத்திடுவாங்க. அந்த மஞ்சளை தான் வந்து வர்ற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, குழந்தை வரம் தர்றதுக்காக. இங்கே சிறப்பே மஞ்சள் காப்பு தருவாங்க அம்மா. அந்த மஞ்சளை வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சயின்டிஃபிக்காகவும் சரி, சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா கொஞ்சம் விளைக்குங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ள உள்ள புழு பூச்சி கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுவாங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இதுதான் வந்து விசேஷமான ஒரு சிறப்பு அப்படின்மே வந்து சொல்லலாம். ஸோ இங்கே வந்து சாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த மஞ்சள் கிராப்பை வாங்கி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா 100% குழந்தை பிறப்பது வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வேலையில, இது வந்து ராமேஸ்வரத்தில் புதுரோடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற நம்புநாயகி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில். இங்கே வந்து செல்வகார்த்திக் வீடியோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இங்கே வந்து இந்த கோவிலில் வந்து நீங்கள் நேர்த்தி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் அதாவது இங்கே இருக்க புதுரோடு கிராமம், அதுக்கப்புறம் வந்து மேடு, இங்கே ஃபுல்லாமே இவங்களுக்கு ஃபுல்லாமே அவங்களோட பேரை பார்த்தோம் அப்படின்னா நம்பு அப்படிங்கிற பேரால் தான் வச்சுருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் பேர் நம்புக்குமார், நம்பு லட்சுமி, நம்பு முன்னாடி பேர், அதாவது ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் இந்த நம்பு அப்படிங்கிற பேர் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இவங்க எல்லாமே இந்த நம்புநாயகி அம்மனால் பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்களால் நம்பப்படுதுங்க. ஸோ அந்த கோவிலை சுற்றிட்டு நம்ம இப்போ வந்துட்டோம். அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா இங்கே ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது, அமுத தீர்த்தம். இந்த தீர்த்தத்தோட டீட்டெயில் இதில் நான் படித்தே சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, இதையும் தேவர் தீர்த்தத்தின் அம்சமாகவே கூறுகிறார்கள். இதை அம்மாளுக்கு அபிஷேகம் செய்ய உபயோகம் செய்வார்கள். மஞ்சள் பிரசாதத்தில், அதாவது நம்ம வரும்போது மஞ்சள் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்கள்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து இதை வந்து அரைப்பாங்க. இது வந்து சர்வரோக நிவாரணி எனவும் பெயர் பெற்றது. இந்த தீர்த்தத்தை அம்மை நோய் தீர அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த வெயில் காலத்தில் வரும் தெரியுமா அம்மை நோய், அந்த அம்மை நோய் வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த தீர்த்தத்தை குடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இந்த தீர்த்த கிணறு. உள்ளே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பைப்பு போட்டு பயன்படுத்துகிறனால, வாளி போடாதனால உள்ளே வந்து கலங்கள் மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே கிளியராக தான் இருக்கும். இதை தாண்டி போவோம். இப்படிக்கா போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஆலமரத்தில் வந்து ஒரு முனியசாமி கோவில் இருக்குது. அதுக்கு போகிற வழியில் 2 சைட்லேயுமே வந்து குட்டி குட்டி சன்னதி வந்து இருக்குது, சின்ன சின்ன தெய்வங்களோட சன்னதி. ஸோ அதை தாண்டி போனோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் பிரதானமான நம்புநாயகி அம்மனுக்கு காவல் தெய்வம், இல்லை நம்புநாயகி அம்மனுக்கு அடுத்த தெய்வம், ஒரு பிரதானமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, துணை தெய்வம். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த முனியசாமி. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா
ஒரு பெரிய ஆலமரம், கிட்டத்தட்ட ரொம்ப பழமையானது, அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த முனியசாமி வந்து இருப்பார். இது என்னென்ன காலு மாதிரி அடித்து வச்சுருக்காங்களே, சரியாகணும்னு சொல்லிட்டா? ஆமாம், ரைட்டு. இங்கே காலு மாதிரி ஒன்று அடித்து வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் காலை பிரச்சனை இருந்திருக்கும், வேண்டியிருப்பாங்க இது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சரியாகிறதுக்காக சரியான பின்னால் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுங்க நம்மளுடைய நாட்டார் தெய்வங்கள். இவர் தான் ஐயா, ஆலமரத்துக்குள்ளே இருக்கார் பாருங்க. அப்படியே வெளியே வந்துடுவோம். சாமி கூட போகிறீங்களா? ரைட், அந்த இதை அப்படியே சுற்றிடுவோம். இங்கே பாருங்களேன், இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர்ந்துக்கிட்ட அவங்க கட்டின அந்த துணி எல்லாமே என்னென்னலாம் நேர்த்தி வைக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேர்த்தி வைப்பாங்க. அந்த நேர்த்திக்கு தக்கன அவங்க நேர்ந்துக்குருவாங்க. நான் இந்த பொருளை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கட்டியிருக்காங்க. அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அற்புதம் நடக்காமல் கண்டிப்பாக இது எல்லாமே செஞ்சுருக்க மாட்டாங்க தானே. உள்ளே போயிட்டு பொத்துக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் இங்கே உள்ள டீட்டெயில்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இந்த நம்புநாயகி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, இந்த கோவில் எந்த அளவுக்கு பழமையானது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதை நான் என்னோடய முகத்தை காமிச்சு சொல்கிறேன். ஸோ இந்த நம்புநாயகி அம்மன் கோவில் வந்து ஒரு 1000-1500 வருஷம் பழமையான கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டீட்டெயில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னருக்கு ஒரு நோய் வந்து வருது. அந்த நோய் வந்து அங்கே உள்ள வைத்தியர்கள் வந்து எவ்வளவோ அந்த நோய்க்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க, ஆனால் வந்து அது எதுவுமே சரியாகலையாம். அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறாரு, ராமேஸ்வரம் வந்துடுறாரு. ராமேஸ்வரம் வந்துட்டு அவர் தங்கியிருக்காரு. ஸோ இங்கே தான் வந்து கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி ஒரு காளி கோவில் ஒன்று இருக்குது. அந்த காளி கோவிலுக்கு நீங்கள் நம்பி போய் ஒரு 48 நாள் அவருக்கு வந்து பூஜை பண்ணி நீங்கள் விரதம் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஊராளுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவரும் இங்கே வந்து இந்த காளி அம்மனுக்கு அந்த நம்ம அப்போதே பார்த்தோம்ல தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுறது, இப்படியே வந்து 48 நாள் அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 47வது நாளே அவருக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் உடம்புல உள்ள நோய்கள் எல்லாமே குணமடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட அந்த அம்மா காலில் போய் 48வது நாள் விழுந்து, அம்மா உன்னை நம்புனா ஒரு காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அன்னையிலேருந்து அந்த கோவிலுக்கு, அதாவது அந்த சன்னதிக்கு கீழே இருக்கிற காளி கோவிலுக்கு வந்து நம்பு நாயகி அப்படிங்கிற மாதிரி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது நம்புனா ஒரு விஷயத்தை வந்து நடத்தி கொடுக்குறாங்க அந்த காளியம்மன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை வந்து சொல்கிறாங்கங்க. ஸோ இதுதான் அதோட வரலாறு. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் தான். பழமையான கட்டிடங்கள் வந்து இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு இப்போ புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள மாதிரி அவ்வளோதான் இந்த கோவிலோட வரலாறு எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.